ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மகிழாற்றல் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, ஒரு நோட்டு, அப்புறமா பென்சில், எரேசர், ஸ்கேல், பென். வாங்க கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் பேர் பிங்கோ. இதுதான் அந்த ட்ராயிங்கு. இந்த ட்ராயிங்கை தான் நம்ம இங்கே இப்போ வரைய போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா பெண்ணையும் எடுத்துகிட்டு 3 இன்ச்சஸ்க்கு 6 கோடு போடணும். ஓகேவா? 3 இன்ச்சஸ்க்கு 6 கோடு. இப்போ மேலே ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன்ல, அதில் கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன்ல, அந்த மாதிரி கேப் விட்டு 6 கோடு போட்டுக்கணும். நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 6 லைன் போட்டாச்சு. இப்போ மேலே எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும், ஹரிசாண்டலாக. அதே மாதிரி கீழேயும் வெர்டிக்கலாக இருக்கிற லைன்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கணும், ஜாயின் பண்ணி. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் போட்டு அந்த மாதிரி 4 போடணும். மொத்தமாக 4 போட்டதுக்கப்புறம் மொத்தமாக நம்மளுக்கு 6 இருக்கும். ஏன்னா மேலே மேலேயும் ஒன்று கீழேயும் ஒன்று போட்டிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதுக்குனால நம்மளுக்கு 6 இருக்கும். இப்போ நம்ம 4 மட்டும் போடணும். ஏன்னா ஏற்கனவே அது போட்டிருக்கு. இப்போ 4 போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ 1 to 25 வரைக்கும் நம்ம நம்பர்ஸை ரேண்டமாக இந்த பாக்ஸஸில் எழுதிக்கணும். ரேண்டமாக எழுதிக்கலாம். அதோட உங்கள் ஆப்பனன்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் எங்கே அந்த நம்பர்லாம் எழுதிக்கிங்கிறது தெரியக்கூடாது. அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு எழுதிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரேண்டமாக எழுதிட்டேன். இப்போ நம்ம பிங்கோ அப்படின்னு எழுதணும். இப்போ நம்ம பிங்கோன்னு எழுதியாச்சு. இப்போ எப்படி வரைஞ்சாச்சு. நம்ம கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி கேம் விளையாடணும்னா, இப்போது நீங்கள் ஒரு நம்பர் சொல்லணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லணும். இந்த 1 to 25 வரைக்கும் எழுதிக்கிங்களோ, அதில் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லணும். ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர் சொல்லணும். இப்போ நீங்கள் 13 சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 13 நீங்கள் அடிச்சு விட்றணும். உங்களோட ஆப்போசிட்டில் இருப்பாங்கள்ல, 2 பேர் 3 பேர்லாம் உங்கள் ஆப்போனட் இருப்பாங்கள்ல, அவங்களும் அவங்க நோட்டில் எங்கே 13 எழுதியிருக்காங்களோ அவங்க அவங்களும் 13 அடிச்சு விட்றணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அடுத்து ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, வருவாங்கள்ல, அவங்க ஏதாவது ஒரு நம்பர் சொல்லணும். அவங்க எக்ஸாம்பிளுக்கு 21 சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அடிச்சு விட்றணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த எல்லாரும் சொல்லி இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு, இந்த மாதிரி ஒரு லைனில் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக அடிச்சு விட்டோன்னா நம்ம பி அடிச்சு விட்ருணும். மேலே எழுதியிருக்க பி அடிச்சு விட்ருணும். இப்போ அதே மாதிரி சொல்லி திருப்பியும் இந்த லைன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அடித்தாச்சு அப்படின்னா நம்ம ஐ அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சுன்னா நம்ம எண்ணெய் அடிச்சுக்கணும். அப்புறம் இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சுன்னா ஜி அடிச்சுக்கணும்.
இந்த லைன் ஃபுல்லாக அடிச்சிச்சுன்னா ஓவர். இப்போ வந்து இந்த லைனும் இல்லை, எந்த லைன் வேணாலும் பண்ணலாம். அந்த க்ராஸாக கூட பண்ணலாம். அந்த டிக் டாக்டோக்கு வர மாதிரி க்ராஸாக கூட வந்துச்சுன்னா கூட அதை அப்போ கூட நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி அடித்து யார் வந்து பிலேருந்து ஓ வரைக்கும் அடித்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அது அவங்க வின் ஆனதுக்கப்புறம் செகண்ட் வின்னர்லாம் கிடையாது, அதோட கேம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்லேருந்து தான் திருப்பி கேம் விளாடணும். ஓகேவா? ஓகே, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.